காலையில் ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுப்ரபாதம் கேட்பது ஆசீர்வாதம். ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுப்ரபாதம். கௌசல்யே கண்மணியே ஸ்ரீராமா, மாந்தரில் மேன்மை படைத்தவனே, தேவர்க்கு செய்திடும் நற்பணிகளை செய்திட வேண்டும். திருப்பள்ளி எழுந்தருள்வாய் ஸ்ரீ வெங்கடேஷா. கருடக் கொடியை கொண்டிட்ட கோவிந்தனே, திருமகள் நாயகனே, விரைந்துமே துயில் எழுக, மூவுலகங்களையும் மங்களமாக்கிடுவாய். திருப்பள்ளி எழுந்தருள்வாய் ஸ்ரீ வெங்கடேஷா. எல்லா புவனங்களுக்கும் தாயானவளே, மதுகைடபரை வதைத்த திருமால் திருமார்பினில் உறைபவளே, அடிபணிந்தோரை காத்திடும் கருணை முகிலே, திருவேங்கடவனின் இனியவளே, திருப்பள்ளி எழுக. தாமரை மலருக்கு நிகரான நயனங்கள் நாயகியே, துல்லிய நிலவு போன்ற திருமுகத்தாளே, வாணி கௌரி சசிதேவியால் துதிக்கப்பட்டவளே, ரிஷபாத்ரிநாதனின் துணைவியே, துயில் எழுக. ஆதிசேஷ மலைக்கு ஆபரணமான மன்னா, சப்த ரிஷிகளும் சந்தியாவந்தனம் முடித்துமே, ஆகாய கங்கையில் மலர்ந்திட்ட தாமரைகளைக் கொண்டு உன் மலரடிகளை துதித்திட வந்துள்ளனரே. திருப்பள்ளி எழுந்தருள்வாய் ஸ்ரீ வெங்கடேஷா. சங்கரன் பிரம்மன் ஷண்முகன் இந்திரன் போன்றவானவரும் உன் திரிவிக்ரம அவதார சரிதமே கூறி வணங்குகின்றனரே. பிரகஸ்பதியும் பஞ்சாங்கம் படிப்பதும் கேட்கிலையோ. திருப்பள்ளி எழுந்தருள்வாய் ஸ்ரீ வெங்கடேஷா. சிறிதே மலர்ந்த தாமரைகளுமே, தென்னை பாக்கு இவைகளின் மிகு மணம் தனி சுமந்துமே, சிறு தென்றல் போன்று தவழ்கின்றதே. திருப்பள்ளி எழுந்தருள்வாய் ஸ்ரீ வெங்கடேஷா. உனக்கு அளித்திட்ட சுவை மிகு உணவின் மிகுதிதனை, கூண்டுகளில் விளையாட்டுக்கென வளர்க்கப்படும் கிளிகள் உண்டுமே, உன் புண்ணிய சரிதம் கூறுவதை அறியாயோ. திருப்பள்ளி எழுந்தருள்வாய் ஸ்ரீ வெங்கடேஷா. நாரதரும் விரல்களினால் வீணையை மீட்டியுமே, உனது புகழ்மிகு சரிதம் தனை இனிமையுடன் பாடுவதும் கேட்டிலையோ. திருப்பள்ளி எழுந்தருள்வாய் ஸ்ரீ வெங்கடேஷா. வண்டுகள் குழாமுமே, மது உண்ட மயக்கத்தில் மகிழ்வுடன் ரீங்காரம் செய்துமே, உனை வணங்கிடத் தடாகங்களில் பூத்திட்ட தாமரை மலர்களிலிருந்து வெளிப்படுகின்றனவே. திருப்பள்ளி எழுந்தருள்வாய் ஸ்ரீ வெங்கடேஷா. ஆயர்பாடியில் ஆட்சியரும் தைரினை மத்தினால் கடையும் சமயம், எழும்பிடும் இனிய ஓசை தனையே, ஆனந்த சாகரனாம் திருமலை நாயகனே, நீயும் கேட்டிலையோ. திருப்பள்ளி எழுந்தருள்வாய் ஸ்ரீ வெங்கடேஷா. கதிரவனிடம் இணைந்த தாமரை மலருக்குள் புகுந்திட்ட வண்டுகள் குழாமோ தங்கள் கருமை வண்ணத்தால், குவளை மலரின் பேரழிலை பறித்திட பேரிகையென ரீங்காரம் இடுகின்றனவே. திருப்பள்ளி எழுந்தருள்வாய் ஸ்ரீ வெங்கடேஷா. வரங்களை பொழிந்துமே சகல உலகங்களுக்கும் உறவு ஆனவனே, கருணை வடிவமான அழகு பெட்டகமே, திருமகள் உறையும் திருமார்பா. திருப்பள்ளி எழுந்தருள்வாய் ஸ்ரீ வெங்கடேஷா.
உன் பெருமைதனை அடைய விரும்பியுமே சிவன் நான் முகன் சனந்தரும் சுவாமி புஷ்கரிணியில் நீராடியுமே உனை வணங்கிட உன் திரு சந்நிதானம் வந்துள்ளனரே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் ஸ்ரீ வெங்கடேஷா. ஆதிசேஷமலை, கருடமலை, வெங்கடமலை, நாராயணமலை, விருஷபமலை என்ற புனித நாமங்களால் உனது தூய்மை திருமலையை கூறுகின்றனரே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் ஸ்ரீ வெங்கடேஷா. உனக்கு பணிவிடை செய்திட வேண்டியுமே சிவன், தேவர், கோன், குபேரன் போன்ற அஷ்டதிக்பாலகர்களும் சிரசின் மீது கரங்களை குவித்துமே நிற்கின்றனரே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் ஸ்ரீ வெங்கடேஷா. உனது வெற்றி மிகு பயணங்களில் கருடன், சிம்மம், ஆதிசேஷன், ஐராவதம் போன்றோரும் தங்களுடைய உரிமைகளை வெகுவாக விரும்புகின்றனரே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் ஸ்ரீ வெங்கடேஷா. சர்வசக்தி படைத்திட்ட நவக்கிரகங்களுமே உன் அடியவரின் அடியார்க்கு கடைசி எல்லையான அடியவர்க்கு 7வது அடிமைப்படியில் காத்துள்ளனரே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் ஸ்ரீ வெங்கடேஷா. உன் திருவடி தூளிகளை சிரசினில் கொண்ட அடியவர்களுமே ஸ்வர்க்கம் முக்திதனில் ஆசை விட்டவர்களாகி கலியுகம் முடிந்ததும் நீயுமே வைகுந்தம் சென்று விடுவாயோ என கண்கள் கலங்குவதை காண்கிலையோ திருப்பள்ளி எழுந்தருள்வாய் ஸ்ரீ வெங்கடேஷா. ஸ்வர்க்கம் முக்திதனின் வழிதனை கண்டுள்ள மாந்தருமே உன் கோபுரக் கலசங்களைக் கண்டு மகிழ்ந்துமே மீண்டும் மீண்டும் மானிடராய் பிறந்து உனை வழிபட விரும்புகின்றனரே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் ஸ்ரீ வெங்கடேஷா. கருணைக் கடலாம் பூமகள் திருமகள் துணைவனே வானவர்க்கு தலைவனே உலகின் புகலிடமே ஆதிசேடன், கருடன் போன்றோரால் துதிக்கப்பட்ட மலரடிகளின் நாயகனே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் ஸ்ரீ வெங்கடேஷா. ஸ்ரீ பத்மநாபனே, புருஷோத்தமனே, வாசுதேவனே, வைகுந்தபதியே, மாதவனே, ஜனார்தனனே, சக்கரபாணியே, ஸ்ரீவத்சமென்ற மருவை உடையவனே, சரணடைந்தோர்க்கு பாரிஜாதம் போன்று யாவும் அளிப்பவனே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் ஸ்ரீ வெங்கடேஷா. மன்மதன் ஆணவம் அழித்திடும் பேரழகு படைத்தவனே திருமகளின் தாமரை மொக்கு போன்ற நகில்களின் மேல் ஆசை கொண்ட பார்வை உடையவனே மங்களம் தந்திடும் குறை காண முடியாத கோவிந்தனே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் ஸ்ரீ வெங்கடேஷா. 10 அவதாரங்களை புரிந்துமே அறவோரின் விரோதிகளான அசுரரை அழித்துமே எங்களை ஆட்கொண்டிடும் ஞான நிலவே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் ஸ்ரீ வெங்கடேஷா. வைதிக ஆன்றோர்கள் தங்க குடங்களில் ஆகாய கங்கையின் புனித நீரினை நிரப்பியும் சிரசினில் சுமந்துமே உன் சந்நிதியில் நிற்கின்றனரே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் ஸ்ரீ வெங்கடேஷா. ஞாயிறு எழுந்திட தாமரைகள் மலர்ந்திடவும் புள்ளினங்கள் இன்ப ஒலியை எழுப்பிடவும் வைணவ பெரியோர் உன் மங்களம் விரும்பியுமே உன் திருக்கோவில் வந்துள்ளனரே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் ஸ்ரீ வெங்கடேஷா. முனிவர்களுடன் அருகன் போன்ற வானவர்களும் சனந்தன் போன்ற ஆன்றோர்களுடன் யோகிகளும் கூடி மங்கள பொருட்களை கரங்களில் ஏந்தியுமே உன் திருச்சந்நிதியில் நிற்கின்றனரே
திருப்பள்ளி எழுந்தருள்வாய் ஸ்ரீ வெங்கடேஷா. திருமகளின் இருப்பிடமும் குற்றம் இல்லாத குணசீலனே, பிறவிக் கடலை தாண்டுவதற்கு உயரிய அணையானவனே, உபனிஷதங்களால் உணரத்தக்க அடியவர்க்கு இனியவனே, திருப்பள்ளி எழுந்தருள்வாய் ஸ்ரீ வெங்கடேஷா. திருவேங்கடவனின் இந்த சுப்பிரபாதம் தன்னை தினமும் காலையில் படிப்பவர்க்கே பரம்பொருளை எளிதில் அடைந்திடும் மேன்மை மிகு பக்தியை உண்டாக்குமே. திருமகள் நகில்களின் குங்குமத்தால் சிவந்திட்ட நீலமேனியனே, தாமரை கண்கள் நாயகனே, உலகின் தலைவனாம் வெங்கடேஷா, என்றென்றும் வெற்றி உனக்கேதான். பிரம்மன் சிவனாரின் தலைவனாகி அடியவர்பால் அன்பு கொண்டவனே, தத்துவப் பொருளின் புதையல் நீயே, வேங்கடவா என்னை காத்திடுக. பொறுமை கடலாம் ஸ்ரீஹரியே, பாவங்கள் எல்லையே ஆனவன் நான், செய்திட்ட பாவங்கள் பொறுத்தருள்வாய், கருணையினால் என்னை காத்திடுவாய். வேங்கடமலையில் வாழ்பவனே, ஆசைக்கு அதிகமாய் தருபவனே, வேதங்களால் போற்றப்படுபவனே, உனையன்றி யாரை எண்ணிடுவேன். வேங்குழல் இனிய ஓசையதால் கோபியர் கவர்ந்திட்ட மாயவனே, வசுதேவன் செல்லமே, உன்னையன்றி உயர்வான சுகமே நான் அறியேன். நற்குணங்களின் இருப்பிடம் ஆனவனே, தசரதமைந்தனாம் ரகுராமா, எங்குமே நிறைந்திட்ட மகாபிரபுவே, வேண்டிடும் வரமே தந்தருள்வாய். சீதையின் திருக்கரம் பற்றியவா, திங்களாம் தாமரை முகத்தானே, அகங்காரம் அழித்திடும் கதிரவனே, ஸ்ரீராமா உன்னையே சரணடைந்தேன். பொலிவு திருமுக நாயகனே, யாவரின் நட்புக்கு உகந்தவனே, ரகுகுல கண்மணி உன்னையன்றி எவரை நானே வணங்கிடுவேன். உனையன்றி வேறு தெய்வம் இல்லை, என்றும் உன்னையே எண்ணுகின்றேன். பாபங்கள் தீர்த்திடும் வேங்கடவா, வேண்டியது நீயே தந்தருள்வாய். உனையே வணங்கிட எண்ணம் கொண்டு நெடும் தூரம் நானும் நடந்து வந்தேன். ஒரு முறை உன்னை வணங்குவதால் பல தடவைகள் வணங்கிடும் பலன் தருவாய். உலகுக்கே தலைவியானவளே, திருமால் மார்பினில் நிலைத்தவளே, தாமரை கூடிய கரத்தாளே, செந்தாமரை மலரினில் இருப்பவளே, அகிலத்தின் தாயான திருமகளே, அம்மா உன்னை வணங்குகின்றேன்.
உலகங்கள் யாவையும் படைத்தவனே, திருமகளுடன் என்றும் இருப்பவனே, துதிப்பவர் நெஞ்சினில் நிறைந்தவனே, நினைத்ததை அளித்திடும் உயர்வான பாரிஜாத மலராய்த் திகழ்பவனே, மலரடி சரணம் அடைகின்றேன், மலரடி சரணம் அடைகின்றேன். உனது உள்ளங்கால்களிலே கொடியமுத கலசம் குடையுடனும், அங்குசம் தாமரை சங்கு சக்கரமுடன் மங்கள ரேகைகள் பதிந்திடவும், பரம்பொருளான உன் திருவடிகளை தஞ்சமென நான் அடைகின்றேன். உன் உள்ளங்கால்களின் சிவந்த பொலிவுமே, பத்மராக ரத்னங்களையுமே, புறங்கால்களின் கருமை நிறம் இந்திர நீல ரத்னங்களையும், நகங்களிலிருந்து மேல் எழும் வெண்மை கிரணமும், திங்களின் அழகினை தோற்கச் செய்யும் உன் திருவடிகளை சரணடைகின்றேன். மலர் மேல் ஜனித்த உன் துணைவியுமே, தனது தளிர்கரங்களால் உன் மலர் பாதங்களை தொட்டிட ஆசையும், தொட்டால் வாடுமோ என அஞ்சும் உன் பொற்பாத கமலங்களையே நான் சரணமே அடைகின்றேன். பூமகள் திருமகள் கரங்களின் செந்நிறம் உன் பாத கமலங்களில் பட்டதால், செந்நிறமான உன் திருவடி தாமரைகளை நான் தஞ்சமெனக் கொள்கின்றேன். உன்னை வணங்கிடும் நான் முகன் போன்றோரின் ரத்தினமணிகள் இழைத்த மணிமுடிகள் ஒளியை நீயும் தீபாராதனையாக ஏற்றிடும் உன் திருவடிகளை சரணம் கொள்கின்றேன். எந்த திருவடிகளை வேதமுமே விஷ்ணுவின் திருவடிகள் சிறந்தவை என்றும், தேனை பெருக்கிடும் சுவை கொண்டவை என்றும் புகழ்ந்திடும் முன்னினிய திருவடிகளை நானே அடைக்கலம் கொள்கின்றேன். பார்த்தனுக்கு எந்த திருவடிகளை சாரதியாம் உன்னால் காட்டப்பட்டதோ, திருமலையில் வெங்கடேசனாகத் தோன்றி உனது வலது கரத்தினால் காட்டிடும்
திருவடிகளை நான் பற்றுகின்றேன். அடியவர்கள் உனது திருவடிகளில் அர்ச்சனை செய்த மலர்கள் குவியலோ வேங்கடமலையின் சிகரத்துக்கே ஆபரணம் என ஒளிர்கின்றதே. அடியவர் இதயம் மகிழ்வு காணும் உன்மலரடிகளை பற்றுகின்றே. சரணம் அடையும் அடியவர்க்கு முதலில் அறியத்தக்கவையும் அமுதமயமான தாயின் பாலை போன்று நன்மை தந்திடும் மலரடிகளையே தஞ்சம் என்றே கொள்கின்றேன். திருமகள் துணைவனாம் வெங்கடேஷா, உன்னிடம் எங்களை இணைப்பவளும் எங்கள் பணிகளை நீ ஏற்கும் போது தானும் ஏற்றுக்கொண்டிடும் மகாலட்சுமி உரையும் திருமார்பு கொண்டிட்ட உனக்கு காலமெல்லாம் தொண்டனாவேன். உனக்கே நான் அடிமையானேன். என்னை இப்படியே காத்திடுக. திருமகள் துணைவனே ஆகி மங்களமே நிலைக்களனாகி வேண்டுவோரின் பொக்கிஷமேயான ஸ்ரீ வெங்கடேஷா உனக்கு மங்களம். திருமகள் ஆசையுடன் பார்க்கும் அழகிய புருவ நெற்றி கொண்டவனாகி சகல புவனங்களுக்கும் நயனமே போன்ற ஸ்ரீ வெங்கடேஷா உனக்கு மங்களம். கனிவென்ற அமுதமான நதி அலைகள் போன்று குளிர்மை மிகு நயனங்கள் கடாட்சத்தால் உலகினை குளிரச் செய்திடும் ஸ்ரீ வெங்கடேஷா உனக்கு மங்களம். மலர் மாலை பட்டு பீதாம்பரமுடன் சங்கு சக்கரதாரியாய் அழகுடன் மிளிர்பவனும் பொலிவு திருமேனி கொண்ட ஸ்ரீ வெங்கடேஷா உனக்கு மங்களம். ஸ்ரீ வைகுந்தத்தில் ஆவல் விட்டவனும் சுவாமி புஷ்கரணி தீர்த்த கரைதனில் திருமகளுடன் விளையாடி மகிழும் ஸ்ரீ வெங்கடேஷா உனக்கு மங்களம். புனிதமிகு மணவாள மாமுனிகளின் திருநெஞ்சினை இல்லமாக கொண்டவனும் அலர்மேலும் அங்கை நிலை மார்பினான ஸ்ரீ வெங்கடேஷா உனக்கு மங்களம். ஸ்ரீமன் நாராயணனுக்கு மேலும் மேலும் மங்களங்கள் ஏற்பட வேண்டும் என்றிட்ட கருத்தினில் நிலைத்த என் ஆச்சாரியர் சகல பூர்வாச்சாரியர்களால் துதிக்கப்பட்ட ஸ்ரீ ஸ்ரீனிவாசனாம் ஸ்ரீ வெங்கடேஷா உனக்கு ஜெயமங்களம் சுபமங்களம். நான் முகன் போன்ற வானவர்களுமே எந்த திருவேங்கடமலையை வந்தடைந்து வணங்குகின்றனரோ அப்படியான ஸ்வர்ணமயமானதும் எல்லை இல்லாத புண்ணியம் நிரம்பியதும் சகலவானவர்களாலும் வணங்கப்பட்டதுமான ஸ்ரீ ஸ்ரீனிவாசன் நிலைத்து வாழ்ந்திடும் புனிதத்தின் புனிதமான திருமலையே
தங்களையே பாதங்களை மெதுவாகப் பதித்து ஏறுகின்றேன். மேன்மையிலும் மேன்மையான வேங்கடமலையே, என் பாதங்கள் பட்டதினால் ஏற்படும் பாவம் தனை கருணையினால் பொறுத்தருள வேண்டும், கனிவினால் ரட்சித்திட வேண்டும். வேங்கடமலையே, உங்களுடைய சிகரத்திலே வாசம் செய்திடும் ஸ்ரீலக்ஷ்மி துணைவன்னான ஸ்ரீ திருவேங்கடேசனாம் ஸ்ரீயப்பதியான ஸ்ரீனிவாசனை நீங்களே எனக்கு காட்டி அருள வேண்டும், நீங்களே எனக்கு காட்டி அருள வேண்டும். ஸ்ரீயப்பதியே, மங்களங்களின் நிலைக்களனானவனே, வரங்களை வேண்டுவோர்க்கு புதையல் போன்றவனே, ஸ்ரீ வேங்கடமலையில் வாழ்கின்றவனே, வள்ளல் பெருந்தகையே, எங்கள் இனிய ஸ்ரீனிவாசனே, உனக்கு மங்களம் தழைத்திடுக. திருவேங்கடமலையின் தலைவனே, எங்கள் தெய்வமாய் மிளிர்பவனே, திருமகளாம் பெரிய பிராட்டி வாழ்த்திடும் திருமார்புடைய தெய்வீக திருநிலவே, உபாசனை புரிந்திடும் அடியவர்க்கே கற்பகத் தருவாய் விளங்குபவனே, எங்கள் இனிய ஸ்ரீ ஸ்ரீனிவாசனே, உனக்கு மங்களம் தழைத்திடுக. உயிரினங்கள் யாவும் வாழ்ந்திடவே புவனம் தனை பாதாளத்திலிருந்து வராக வடிவமே எடுத்துமே வந்திட்ட ஸ்ரீலக்ஷ்மி துணைவனாம் ஸ்ரீ பூவராக மூர்த்தியே ஆன எங்கள் இனிய ஸ்ரீ ஸ்ரீனிவாசனே, உனக்கு மங்களம் தழைத்திடுக. ஸ்ரீ கிருஷ்ணனாக அவதாரம் புரிந்தவனே, நூற்றுக்கணக்கான கரங்களை உடையவனே, எங்களின் தெய்வமே ஆன ஸ்ரீ யக்ஞவராகமூர்த்தியே, உன்னையே வணங்குகின்றேன் தயாநிதியே. நான் மறைகளையும் வேதாந்தங்களையும் தனது உடலாக கொண்டிட்ட விஸ்வரூபியே, உன்னை வணங்குகின்றேன். விஸ்வரூபியே, உன்னை வணங்குகின்றேன். ஸ்ரீசேஷகிரியில் வாழ்பவனே, அழகிய வடிவானவனே, நாராயணனே, அச்சுதனே, ஹரியே, புண்டரீகாட்சனே, வினோதமான கடைக்கண் பார்வைகளால் சகல புவனங்களையும் காப்பவனே, ஸ்ரீ வெங்கடேஷ கரம் தந்து என்னை காத்தருள்வாய்.
கொண்டவனே, ஒளிமிகு சக்ராயுதத்துடன் கூடிய கரம் பெற்றவனே, கருணைக் கடலாகி உலகினை ரட்சிப்பவனே, புண்ணியம் நிறைந்த புகழ்மிக்கனே, ஸ்ரீ வெங்கடேஷா கரம் தந்து என்னை வேதங்களால் உணரக்கூடியவனே, சம்சாரக் கடலுக்கு மாலுமியானவனே, பத்மநாப திருமகளால் வணங்கப்பட்ட தாமரையுடன் கூடியவனே, அகிலத்தை புனிதமாக்கும் தெய்வங்களுக்கும் மேம்பட்டவனே, சகல பாபங்களையும் தீர்ப்பவனே, ஸ்ரீ வெங்கடேஷ கரம் தந்து என்னை காத்தருள்வாய், ஸ்ரீ வெங்கடேஷ கரம் தந்து என்னை காத்தருள்வாய், திருமகள் துணைவனே, வேதங்களால் உணரத்தக்க தனது புனித வடிவத்தை உடையவனே, காமம் போன்ற தோஷங்கள் நீக்கி நல்லறிவு தருபவனே, அரக்கர் முதலிய கொடியவரை துவம்சம் செய்பவனே, மக்களுக்கு நிறைவு தந்திடும் ஜனார்தனா வாசுதேவா, ஸ்ரீ வெங்கடேஷ கரம் தந்து என்னை காத்தருள்வாய், ஸ்ரீ வெங்கடேஷ கரம் தந்து என்னை காத்தருள்வாய். மூன்று விதமான ஆசைகளையும் முராரியே நீதானுடனே களைந்திட வேண்டும், புண்டரீகாக்ஷா உன் கருணையால் என்னை காத்திடு திருமாலே, உன் சீடன் என்ற முறையில் என்னை நீ தினம் தினம் பார்த்திட வேணும், ஸ்ரீ வெங்கடேஷா கரம் தந்து என்னை காத்தருள்வாய், ஸ்ரீ வெங்கடேஷா கரம் தந்து என்னை காத்தருள்வாய், பொலிவான தங்கத்தால் பதிக்கப்பட்டதும் ரத்தினங்கள் கூடிய மணிமுடி தரித்தவனே, கஸ்தூரி திலகத்தால் அழகுடன் கூடிய அகன்ற நெற்றியைக் கொண்டவனே, பூரண நிலவுக்கு நிகரான திருமுகம் படைத்தவனே, செந்தாமரை கண்ணனான என் தெய்வமே, ஸ்ரீ வெங்கடேஷா
கரம் தந்து என்னை காத்தருள்வாய். ஸ்ரீ வெங்கடேஷா கரம் தந்து என்னை காத்தருள்வாய். வணங்கும் எம்மடியவர்க்கு வரங்களைத் தருபவனே, வாக்கு வன்மை மிக்கவனே, ரத்தினங்களால் ஆன மாலையுடன் கூடிய சங்கு கழுத்தினை பெற்றவனே, தோள்வளைகளில் உள்ள ரத்தினங்களில் ஒளிர்கின்ற திசைகளை கொண்டவனே, ஸ்ரீ வெங்கடேஷா கரம் தந்து என்னை காத்தருள்வாய். ஸ்ரீ வெங்கடேஷா கரம் தந்து என்னை காத்தருள்வாய். அழகிய தோள்வளையால் அலங்காரமான இரு கரங்களை கொண்டவனே, மங்களமான தேகத்துடன் கூடியவனே, தோள்வளைகளான அணிகலன்களால் ஒளி தரும் நீண்ட கரங்களை கொண்டவனே, நாகமன்னனை கங்கணமாக கொண்டு விரும்புவதை தருபவனே, ஸ்ரீ வெங்கடேஷா கரம் தந்து என்னை காத்தருள்வாய். ஸ்ரீ வெங்கடேஷா கரம் தந்து என்னை காத்தருள்வாய். மகாபிரபுவே அகிலங்களை காப்பவனே, சம்சாரக் கடலில் மூழ்கி என்னையே உனது கருணையினால் கரை சேர்த்திடுவாய். எனது கடன் தொல்லைகள் யாவுமே தீர பெரும் செல்வங்களை உடன் தந்தருள்வாய். ஸ்ரீ வெங்கடேஷா கரம் தந்து என்னை காத்திடுவாய். ஸ்ரீ வெங்கடேஷா கரம் தந்து என்னை காத்திடுவாய். வாசனை பூசிய பொலிவு அங்கங்களின் நாயகனே, பீதாம்பரம் அணிந்த அழகு சரீரம் பெற்றவனே, உதய சூரியன் போன்று பொலிவு மிக்கவனே, உருக்கிய ஸ்வர்ணம் போன்ற ஆடை மீது கட்டப்பட்ட பட்டு அரைஞான் தரித்தவனே, ஸ்ரீ வெங்கடேஷா கரம் தந்து என்னை காத்தருள்வாய். ஸ்ரீ வெங்கடேஷா கரம் தந்து என்னை காத்தருள்வாய். ரத்தினங்களுடன் கூடிய மாலையால் கட்டப்பட்ட இடுப்பினை உடையவனே,
எங்கள் இனியவனே, மாணிக்கமயமான கண்ணாடிக்கு நிகரான முழங்கால்கள் பெற்றவனே, முகுந்தனே, 2 அடிக்கால்களால் சகல உலகங்களையும் தன்வயம் ஈர்ப்பவனே, ஸ்ரீ வெங்கடேஷா, கரம் தந்து என்னை காத்தருள்வாய். ஸ்ரீ வெங்கடேஷா, கரம் தந்து என்னை காத்து அருள்வாய். அகிலங்கள் யாவையுமே தூய்மைப்படுத்தும் பாதத்தாமரைகளை உடையவனே, உன் பாத தரிசனம் என்ற கதிரவனை அடைந்தேன். எங்கெங்கும் வியாபித்துள்ளவனே, என் இதயத்தில் உள்ள இருள் நீங்கியது ஐயா. ஸ்ரீ வெங்கடேஷா, கரம் தந்து என்னை காத்தருள்வாய். ஸ்ரீ வெங்கடேஷா, கரம் தந்து என்னை காத்து அருள்வாய். அச்சுதனே, அடியவரை என்றும் கைவிடாதவனே, காமம் போன்ற என் எதிரிகளும் என்னை விட்டு போயின ஐயா. கருணாசாகரனே, எனது சகல வறுமையும் நீங்கின ஐயா. அன்பினால் நனைந்த ஈரமான நயனங்களினால் ஏழையினும் ஏழையான என்னை காண்பாய். ஸ்ரீ வெங்கடேஷா, கரம் தந்து என்னை காத்தருள்வாய். ஸ்ரீ வெங்கடேஷா, கரம் தந்து என்னை காத்து அருள்வாய். ஸ்ரீ வெங்கடேசனின் தாமரை பாதங்களில் வண்டாக உள்ள ஒளிமிக்க நரசிம்ம பாரதி சுவாமிகளால் இந்த புனித துதிமொழி இயற்றப்பட்டதே. புருஷோத்தமனின் இந்த அரிய துதிமொழியை இப்புவியில் எவர் படிக்கின்றனரோ அவரே ஸ்ரீ முராரியின் திரு இடமே அடைகின்றனரே. இப்புவியில் எவர் படிக்கின்றனரோ அவரே ஸ்ரீ முராரியின் திரு இடமே அடைகின்றனரே.